வணக்கம். ஸ்வர்ண பிராசனம். ஸ்வர்ணம் அப்படின்னா தங்கம். தங்கத்துலலாம் மெடிசன் இருக்கா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? இருக்குங்க. அதாவது ஸ்வர்ணம் அப்படின்னா தங்கம், பிராசனம் அப்படின்னா சாப்பிட்றது. ஆயுர்வேத முறைப்படி குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக ஸ்பெஷலாக தயாரிக்கப்படுற ஒரு மருந்து தாங்க இந்த ஸ்வர்ண பிராசனம். இது எதுக்காக சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிடணும், இதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நம்ம சுவாசிக்கிற காற்று வரைக்கும் எல்லாமே மாசுபட்டு இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் பொல்யூஷனாக இருக்குது. ஸோ அது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே பாதிக்குதுங்க. இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படுறது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல் போன்ற பல பாதிப்புகள் அவங்களுக்கு வருங்க. ஸோ இந்த ஸ்வர்ண பிராசத்தை நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகி இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி வயிற்று வலி, மலச்சிக்கல் ப்ராப்ளம், இது எல்லாமே இப்போ குழந்தைங்களுக்கு அதிகமாக வருது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு டைஜஷன் சரியாகாது, அதாவது ஜீரணம் கரெக்டாக ஆகாதுங்க. ஸோ இந்த ஸ்வர்ண பிராசனத்தை கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களோட பசி தீ, அதாவது ஜீரண சக்தியை அதிகப்படுத்துகிற தீ அதிகமாகி அவங்களுக்கு ஜீரண சக்தியை கரெக்டாக சரிப்படுத்துங்க. அது மூலமா அவங்களுக்கு டைஜஷன்லாம் கிளியர் ஆகி அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கியூர் ஆகுங்க. அண்ட் மூணாவது முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்ங்க. குழந்தைங்க அடிக்கடி வெளியே விளையாடுவாங்க, அதை தடுக்க முடியாது. அப்படி அவங்க விளையாடுறதுனால அவங்களுக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், அலர்ஜி, இதெல்லாமே அவங்களுக்கு அடிக்கடி வருங்க. ஸோ இந்த ஸ்வர்ண பிராசனம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு பாதுகாப்பையும் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல காம்ப்ளெக்ஷனையும் கொடுக்குங்க. இது மூலமாக அவங்களுக்கு ஒரு அழகான தோற்றம் கூட உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நாலாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்விங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கல்வி. அதுக்கு தேவையான ஒரு விஷயம் ஞாபக சக்தி. ஞாபக சக்திக்கு என்னெல்லாமோ பல வீட்டில் அவங்களோட அம்மாக்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஸ்வர்ண பிராசனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களோட ஞாபக சக்தியோ அவங்களோட லிசனிங் ஸ்கில், அதாவது கேட்பு திறனையும் அதிகப்படுத்துங்க. இது மூலமாக உங்களோட குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அதுக்கு ஸ்வர்ண பிராசனம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் ஸ்வர்ண பிராசனம் சாப்பிட்றோம், தங்கத்தை சாப்பிட்றதுனால நமக்கு எந்த பாதிப்பும் வந்துடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸ்வர்ண பிராசத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சோண்டு தங்கம், சுத்தமான பசுனை, தேன், அது கூட அதிமதுரம், வசம்பு போன்ற பல திரவியங்களை சேர்த்து இந்த ஸ்வர்ண பிராசனத்தை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது தங்கம் ஒரு மெட்டல், அதை நம்ம ஆயுர்வேத முறையில் கூறப்பட்டிருக்க மாதிரி அதை நல்லா ப்ராசஸ் பண்ணி அதோட நச்சுத்தன்மைகளை எல்லாத்தையுமே நீக்கி இந்த ஸ்வர்ண பிராசனத்தை பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் தேனும் நெய்யும் கலந்துருக்கனால இது இனிப்பாக குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கிற மாதிரியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வர்ண பிராசத்தில் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையவே கிடையாதுங்க. இதை தெரிஞ்சுதான் நம்ம துபாயில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கோல்டை யூஸ் பண்ணி, அதாவது எடிபிள் கோல்டை யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம்லாம் தயாரித்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, நம்ம மெடிசன் அங்கே வரைக்கும் பரவி இருக்கு, ஆனால் நம்ம தான் இதை தெரிஞ்சுக்காம இருக்கோம். ஆனால் இந்த ஸ்வர்ண பிராசனத்தை எப்பப்பெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆயுர்வேத முறையில் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான தினத்தங்களை சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்வர்ண பிராசத்தை பூச நட்சத்திரம் அல்லது புஷ்ய நட்சத்திரத்தில் கொடுக்கும்போது அந்த மருந்தை நல்லா வேலை செஞ்சு அதோட எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக சீக்கிரம் நம்ம உடம்பை ஏற்றுக்கிற மாதிரி, அதாவது குழந்தைங்களோட உடம்பு சீக்கிரம் ஏற்றுக்கிற மாதிரியான தன்மையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட டோசேஜ், அதாவது பிறந்ததுலேருந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் 2 டிராப்பும் டெய்லி கொடுக்கறதுனா 1 டிராப்பும் கொடுக்கணுங்க. அண்ட் 2லேருந்து 6 மாதம் வரைக்கும் ஆன குழந்தைங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் 3 டிராப்பும் டெய்லியும் கொடுக்கறதுனா 2 டிராப்பும் கொடுக்கணுங்க. அண்ட் 6லேருந்து 12 மாதம் ஆன குழந்தைங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் 4 டிராப்பும் டெய்லியும் கொடுக்கறதுனா 2 டிராப்பும் கொடுக்கணுங்க. அண்ட் 1லேருந்து 5 வயசு ஆன குழந்தைங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் 6 டிராப்பும் டெய்லியும் கொடுக்கறதுனா 3 டிராப்பும் கொடுக்கணுங்க. அண்ட் 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் 7 டிராப்பும் டெய்லியும் கொடுக்கறதுனா 4 டிராப்பும் கொடுக்கணுங்க. இதை பிறந்த குழந்தைங்கள்லேருந்து 16 வயசு ஆன குழந்தைங்கள் வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கலாம். இதில் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையவே கிடையாதுங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்வர்ண பிராசனத்தை டெய்லியும் அல்லது பூச நட்சத்திரத்தை கொடுத்து அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை, ஞாபக சக்தியை, ஜீரண சக்தியை எல்லாத்தையுமே சரிப்படுத்தி நல்லா ஹெல்த்தியாக வளங்க. ஸ்வர்ண பிராசனத்தை சாப்பிடும் போது அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரொம்பவே இம்ப்ரூவாக கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மருந்து வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.